வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெருமாள் முருகன் சார் புத்தகங்களை பற்றி பார்க்கலாம். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா பூனாச்சி ஒரு வெள்ளாட்டின் கதை. இதுதான் முத புத்தகம். நான் இவரோடது லைப்ரரியில் எடுத்து வாசித்த புத்தகம். அதுக்கப்புறம் இவரோட வாசிப்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாகி நிறைய புத்தகங்கள் வாசித்தேன். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா பூனாச்சி. இந்த பூனாச்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வெள்ளாடு. இது குட்டியாக இருக்கிறப்ப ஒரு வயசான பாட்டி தாத்தாட்ட ஒருத்தர் கொடுத்து வளர்க்க சொல்கிறாரு. இப்படி தான் இந்த நாவல் ஆரம்பிக்குது. இந்த நாவலில் ஒரு வினோதமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளாட்டுக்கு பூனாச்சின்னு ஒரு பேர் வச்சிருப்பாரு. ஆனால் அந்த பாட்டி தாத்தாவுக்கு பேரே இருக்காது. இந்த நாவல் ஃபுல்லாகவே கிழவன் கிழவினே இந்த நாவல் ஃபுல்லாக கொண்டுட்டு போவாங்க. அந்த வயசான தம்பதிகள் இந்த வெள்ளாட்டை எவ்வளோ பத்திரமா அதை பாதுகாத்து வளர்த்துறாங்க, அதுக்கு தேவையான ஒன்னொன்னையும் எப்படி பார்த்து செய்கிறாங்க. அவங்களே வறுமையில் இருக்க ஒரு குடும்பம் தான். அவங்க எப்படி இதை பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் இந்த கதையோட நகர்வு ஃபுல்லாகவே இருக்கும். இந்த நாவலில் ஸ்பெசிஃபிக்காக அவர் இந்த பேர்லாம் வைக்காததுக்கு காரணம் கூட இதுக்கு முன்னாடி எழுதின ஒரு நாவல் தான் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த நாவல் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாவலில் பார்த்தீங்கன்னா அந்த பூனாச்சி வெள்ளாடு இருக்குது பார்த்தீங்களா, அதோட பார்வையில் தான் இந்த கதை நகர்வு ஃபுல்லாகவே இருக்கும். அது தான் பார்க்குற காட்சி எப்படி இருக்கோ அந்த தான் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த நாவல் ஃபுல்லாகவே கொண்டு போவாங்க. அந்த வெள்ளாட்டை பொறுத்தளவுக்கும் விலங்குகள் மனிதர்களை என்ன விதமாக நினைக்குது, அவங்களுக்கு என்ன விதமான ஒரு பய உணர்வு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது வெள்ளாட்டோட பய உணர்வா இல்லை ஒரு பெண்ணுங்கிற குறியீடு காமிச்சு அதோட சமுதாயத்தில் அவங்களுக்கு இருக்க ஒரு பய உணர்வா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய டிஸ்கஷன்லாம் போச்சு. ஸோ நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அதாவது ஒரு வெள்ளாட்டா இந்த கதையை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் சரி, ஒரு பெண்ணாக இந்த சமுதாயத்தில் ஏற்படுற பிரச்சனைகளையும் அப்படி எடுத்துகிட்டு போனீங்கனாலும் சரி, இதில் நிறைய விதமான உங்களுக்கு சமுதாய பிரச்சனைகளையும் இவர் உள்ளே கொண்டுட்டு வந்திருப்பாரு. இவரோட இந்த நாவல் மட்டும் இல்லைங்க, எல்லா நாவல்லுமே இவர் பார்த்தீங்கன்னா சமுதாய பிரச்சனைகளும் தன்னோட கருத்துக்களையும் அப்போ அந்த சூழ்நிலைக்கு எப்படி அந்த இடத்துல முடிவெடுத்தாங்க அப்படிங்கிறதுலையும் ஒவ்வொரு நாவல்லையுமே அவர் தன்னோட ஒரு விதமாக அவர் சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். இந்த நாவல் ரொம்பவே ஒரு அருமையான நாவல். அழகாக ஒரு வெள்ளாடு ஒரு வயசான பாட்டி தாத்தா வளர்த்துறாங்க. அப்போ அதோட உணர்வுகளை அது குட்டியாக இருந்து பெருசாகிற வரைக்கும் அதோட உணர்வுகளை வெளிப்படுத்தும். அதே நேரத்தில் அந்த பாட்டி தாத்தாவுக்கு உள்ள சிக்கல்கள் இதை வளர்த்துறதுல, ஏன்னா அவங்களே வறுமையில் இருக்கனால அதனால அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் ஏற்படும், அதையும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும். இப்படி தான் அந்த நாவல் போகும். அந்த புத்தகம் என்கிட்ட இல்லை, அது லைப்ரரியில் எடுத்து படித்தனால. அந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 170 ரூபாய் விலையுள்ள ஒரு புத்தகம். காலச்சோடு பதிப்பகம் தான் அதை பதிப்பிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் இந்த பூனாச்சி புத்தகத்தை பற்றி சொல்கிறப்ப சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு புத்தகத்தினால தான் இவர் இதில் பேர் கூட வைக்கலன்னு அப்படி பிரச்சனையான ஒரு புத்தகம் தான் இது, மாதொருபாகன். இந்த நாவல்னால இவர் சந்தித்த பிரச்சனைகள் ரொம்பங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் 2 வகை இருக்குது. திருத்தப்பட்ட பதிப்பு, திருத்தப்படாத பதிப்பு. ஃபஸ்ட்டு வந்தது அந்த ஊர் பேர்லாம் சொல்லி எழுதியிருப்பாங்க, அது திருத்தப்படாத பதிப்பு. நான் வச்சிருக்கிறது திருத்தப்பட்ட பதிப்பு தான் எனக்கு கிடைச்சது. அது என்னப்பா அப்படி ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, மாதுருபாகனில் காளி பொன்னான்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை இருக்காது. திருமணமான தம்பதிகள் அவங்க ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க, ஆனால் குழந்தைகள் இருக்காது. ஆனாலுமே காளி அதில் திருப்தியாக தான் இருக்கான். ஓகே, நமக்கு குழந்தை பிறக்கிறப்ப பிறக்கட்டும்னு. ஆனால் பொண்ணாவுக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு குழந்தை சீக்கிரம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க. அவங்க விரும்புறது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி உள்ள சமுதாயத்தில் உள்ளவங்கெல்லாம் அவங்களுக்கு எப்படி ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அந்த குழந்தை கண்டிப்பாக சீக்கிரம் பெற்றுக்கங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பல விதமாக ஐடியா கொடுக்குறாங்க. அப்படி ஒரு விஷயத்த பொண்ணை ஓகே பண்ணி சொல்லி அவங்க எடுத்துகிட்டு போகிறதா இந்த கதையோட நகர்வு. அப்படி அவங்க ஓகே சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நிஜமாலுமே ஒரு இடத்துல நிகழ்ந்ததாகவும் அது காலங்காலமாக அங்கே அப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிற மாதிரியும் ஆசிரியர் சொல்லியிருப்பாரு. அதனால இவருக்கு பல பிரச்சனைகள் வந்தது. அதனால இந்த புத்தகமே பேன் பண்ணுற அளவுக்குலாம் போயிட்டு வந்த ஒரு புத்தகம் தான் இது. அப்படி ஒரு புத்தகத்தை பேன் பண்ணுற அளவுக்கு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் படித்து தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த புத்தகம் அந்த விஷயம் உண்மையா பொய்யாங்கிறத தாண்டி ஒரு கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு குழந்தை பெற்றுக்கணுங்கிறது அவங்களுக்கே தோன்ற ஒரு விஷயம்தான்.
அதையும் தாண்டி அதை இந்த சமுதாயம் எவ்வளோ ஒரு ப்ரெஷரான விஷயமா ஆக்குது, அவங்களுக்கு எதுக்காக இவ்வளோ வழிகளை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாவல் முழுக்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த நாவல் பார்த்தீங்கன்னா ட்ரையாலஜி மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மாதுருபாகன் படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் 2 முடிவுகள் இருக்கு. ஒண்ணு வந்து ஆலவாயன், இன்னொன்னு அர்த்தநாரி. என்கிட்ட அர்த்தநாரி புக் இல்ல. ஆனா ஆலவாயன் நான் படிச்சுட்டேன். இந்த புத்தகமும் வழி நிறைந்ததா தான் இருந்தது. இவரோட புத்தகங்கள் முக்காவாசி பார்த்தீங்கன்னா, நான் படிச்ச வரைக்குமே எல்லா புத்தகங்களுமே வழி நிறைந்ததா தான் இருக்கு. ஆ ஏன்னா அந்த சமுதாயம் வந்து அவ்வளோ ஒரு நிறைய சிக்கல்கள கொண்ட ஒரு சமுதாயத்தில தான் நம்ம வாழ்றோம். நமக்கு அந்த பிரச்சனை வராத வரைக்கும் நமக்கு அந்த விஷயத்தோட ஆழமான ஒரு பார்வை கிடைக்காது. ஆனா இந்த நாவல்கள்லாம் நம்ம படிக்கிறப்ப நமக்கு நார்மலா தெரியும். குழந்தை இல்லாத தம்பதிகள் வருத்தப்படுவாங்கங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். நார்மலாவே நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது குழந்தை இல்லாத தம்பதிகள பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு கேட்கிற கேள்வி வந்து, "நீங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கீங்களாங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு அதிகபட்ச மக்கள் கேட்கிற கேள்வி. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுவாங்க. ஆனா, நீங்க இந்த நாவல் வாசிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் டாம் ஷூர் நான் சொல்றேன். நீங்க அந்த ஒரு கேள்வி யார்கிட்டயுமே கேட்க மாட்டீங்க. ஏன்னா, அவங்களோட வலிய நம்ம கண்ணு முன்னாடி இதுல கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அது நம்ம அக்கறையில தான் கேட்டா கூட, அத வந்து அவங்களுக்கு அந்த கேள்வி எவ்ளோ வலிக்குதுங்கிறத நமக்கு இந்த நாவல் நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு புரியும். ஏன்னா, பொன்னா காளியோட வலிகள நமக்கு சொல்ல சொல்ல, அ நம்ம நம்மளே அந்த வலிய உணர்ந்த மாரி ஒரு ஃபீலா இருக்கும். ஸோ இது வந்து நீங்க அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு நாவல்னு நான் அத சொல்லுவேன். என்கிட்ட அர்த்தநாரி இல்ல. நான் அந்த நாவலும் வாசிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுங்கிறத உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். மாதுருபாகன் பார்த்தீங்கன்னா, இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்க வந்து பேன் பண்ணாங்க பார்த்தீங்களா? அப்ப வந்து ஆசிரியரே என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த புத்தகத்துல நான் வந்து நான் குடுத்த கதாபாத்திரங்களுக்கெல்லாம் வந்து கை, கால் மொளச்சு, இப்ப அந்த கதாபாத்திரங்களே வந்து என்ன தாக்குது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருப்பாரு. அப்ப அவரு எந்த அளவுக்கு அந்த விஷயத்தினால அவர் ஹர்ட் ஆயிருப்பாரு அப்படிங்கிறதையும் ஒரு நமக்கு எக்ஸ்பிளனேஷனா முன்னுரையில குடுத்திருப்பாரு இந்த புத்தகத்தோட முன்னுரையில. அண்ட் இந்த புத்தகம் எழுதுனதுக்கு அப்ப தான் பூனாச்சி எழுதுனனால, எதுக்கே நமக்கு வம்பு, ஏதாவது நம்ம பேர் வச்சாலும் அதுக்கு ஒரு குறியீடு குடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணிருவாங்களோன்னு மேபி அவர் பேர் வைக்காம இருந்திருக்கலாம். எனக்கும் சரியா தெரியல. ஸோ எனக்கு தோணுனத நான் சொல்றேன் உங்ககிட்ட. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, காலச்சுவடு பதிப்பகம் தான். ஒரு ரூ. 225 விலையுள்ள ஒரு புத்தகம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆலவாயன் புத்தகமும் காலச்சுவடு பதிப்பகம் தான். இது வந்து ஒரு ரூ. 240 விலையுள்ள ஒரு புத்தகம். இது வந்து அர்த்தநாரியும் இருக்கு. அதுவும் மோர் ஆர் லெஸ் ரூ. 250 அந்த ரேஞ்சில தான் வரும். ஸோ நீங்க வாசிக்கிறப்ப இந்த 3 புத்தகங்களும் சேர்ந்து வாசிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சிறப்பான வாசிப்பா இருக்கும். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் என்னோட ஃபேவரட்டான ஒரு புத்தகம். பூக்குழி பெருமாள் முருகன் சார் எழுதுனது. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 200. காலச்சுவடு பதிப்பகம் தான் இதையும் பதிப்பிச்சிருக்காங்க. இந்த நாவல் எத பத்தி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு சிட்டில வாழ்றா. அங்க வந்து ஒரு கிராமத்து பையன் வேலைக்கு வரான். அங்க வந்து இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு கிராமத்துக்கு வர்றப்ப தான் அவளுக்கு தெரியுது, அந்த பொண்ணே கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்துல வாழ்ந்த பொண்ணு தான். ஆனா, அவங்கள விட ஏழ்மையான குடும்பம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்த குடும்பம். அதெல்லாம் அவ தன்னோட பார்வையில அவங்க இந்த கதைய எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டுட்டு போறப்ப, நெறைய விஷயங்கள் நமக்கு மனசுல இந்த சமுதாயத்த பத்தின நெறைய பார்வைகள் நமக்கு வரும். கிராமத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்படி போன பொண்ணு வந்து, இவ வந்து எந்த சமூகத்த சேர்ந்தவ? அப்படிங்கிற குடைச்சல் இவளுக்கு ஆரம்பத்துல இருந்தே இருந்துகிட்டே இருக்கு. அதுக்காக அந்த மக்கள் சுத்தி உள்ளவங்க என்ன மாரி இவள ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறதும் இந்த கதை நகர்வு கொண்டு போகுது. என்னதான் வந்து கணவன் வந்து ரொம்ப பாசமானவனா இருந்தா கூட, அந்த சுத்தி உள்ள சமூகத்தினால இந்த பொண்ணுக்கு ஏற்படுற பிரச்சனைகளும், அந்த வீட்ல உள்ள அந்த மாமியார்னால இந்த பொண்ணுக்கு ஏற்படுற பிரச்சனைகளும், இந்த கதை ஃபுல்லாவே நமக்கு சொல்லிட்டே போவாங்க. இந்த கதையில வர ரோஜா கேரக்டர் உங்களால மறக்கவே முடியாது. ஒரு பெண்ணுக்கு வந்து பெரிய கனவெல்லாம் சரோஜாக்கு இல்லைங்க. ரொம்பவே ஒரு சாதாரணமான ஒரு கனவு. தான் ஆசைப்பட்ட அந்த கணவனோட சந்தோஷமா வாழணும். இருக்கத வச்சுட்டு சந்தோஷமா வாழலாம். ஏன்னா, அவளுக்குமே வந்து இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நம்ம வீட்ட விட நம்ம கல்யாணம் பண்ணி வந்த வீடு ரொம்ப வறுமையில இருக்கு. நெறைய விஷயங்கள் அவளுக்கு கிடைக்கலனாலும், அவ அதுக்கு அடாப்ட் ஆகி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தணும்னு தான் நினைக்கிறா. ஆனா, அதுக்கு கூட இந்த சமுதாயம் விடலங்கிறப்ப அவ என்னதான் பண்ணுவா? அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. மோஸ்ட்லியா பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து புத்தகங்கள் வாசிக்கிறப்ப என்னால அந்த பேர் வந்து அதிகம் நான் ஞாபகம் வச்சுக்க முடியாது என்னால. அதனால நான் மோஸ்ட்லியா எல்லா கதைகளுமே என்ன பண்ணுவேன்னா, அந்த கதைய வந்து ஒரு ஃபேமிலினா இது அம்மா, அப்பா அந்த மாரி ரிலேட் பண்ணி தான் படிப்பேன். ஆனா, பெருமாள் முருகன் சாரோட புத்தகங்கள பொறுத்தளவுக்கு பேர்கள்லாம் அப்படியே ஆணி அடிச்ச மாரி மைண்ட்ல இருக்கு.
மாதூர்பாகனில் வர காளி பொண்ணாகட்டும், பூக்குழியில் வர்ற சரோஜா கேரக்டர் ஆகட்டும், எனக்கு அந்த பேர் எப்படி இவ்வளோ ஞாபகமாக எனக்கு இருக்குங்கிறதே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு எனக்கு இந்த கதை வந்து என் மனசை பாதிச்சிருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதுவும் இந்த பூக்குழி புத்தகம் படித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சரோஜாவை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட அழுகையே வந்தது. அந்த மாதிரி தான் இருந்தது. என்னால் ஒரு வாரத்துக்கு வேறு எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ நமக்கு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் நமக்கே நடந்துட்டா நமக்கு எப்படி ஒரு ஃபீல் ஆகும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு புத்தகம் தான் இது. அவசியம் நீங்கள் வாங்கி வாசிச்சு பாருங்கள் இந்த புத்தகம். ஏன்னா சிங்கிள் புக்குங்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக படிச்சிடலாம். பிகினர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக படிச்சிருவீங்க. அடுத்த ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா கூலமாதாரி. இதுவுமே பெருமாள் முருகன் சார் எழுதின புத்தகம் தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா காலச்சோடு பதிப்பகம் தான் பதிப்பிக்கிறாங்க. நான் வாங்கினப்போ 225 ரூபாய் இந்த புத்தகத்தோட விலை. இப்போ மேபி 300 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் இந்த புத்தகமே. இந்த புத்தகத்தை பற்றி நல்லா இருக்குங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியும். ஏன்னா இந்த புத்தகம் இன்னும் நான் வாசிக்கலை. வாசிச்சுட்டு நான் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். ஏன்னா பெருமாள் முருகன் சாரோட மித்த எல்லா புத்தகங்களுமே நான் வாசிச்சிருக்கேன். இந்த புத்தகமும் நிழல் முற்றமும் தான் நான் இன்னும் வாசிக்கலை. யாராவது வாசிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். நிழல் முற்றமும் கூலமாதாரியும். ஏன்னா அடுத்து எந்த புத்தகம் வாசிக்கலான்னு ஒரு ஆசை இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பிகினர்ஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்போ நான் காமிச்சு எந்த புத்தகத்தை வேணுமாலும் வாங்கி வாசிக்கலாங்க. ஏன்னா பெருமாள் முருகன் சாரோட புத்தகங்களை பொறுத்த அளவுக்கு ரொம்ப எளிய நடையில தான் இருக்கும். கிராமத்து நடையில தான், அவரோட பேச்சு வழக்கில் தான் இந்த புத்தகங்கள் எல்லாமே இருக்கும். அது நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட எல்லா புத்தகங்களும் ஒரு சமுதாய கருத்தை சொல்லாமல் போகாது. அந்த சமுதாயத்தில் மக்களுக்கு ஏற்படுற வழிகளை சொல்லாமல் போகவே போகாது. அதனால அவசியம் நீங்கள் இவரோட புத்தகங்கள் வாங்கி வாசிங்க. ஏன்னா நிறைய புக் ஃபேர் நடக்கிறனால கண்டிப்பாக இவரோட புத்தகங்களை பற்றின ஒரு வீடியோ போடணும்னு நான் நினச்சேன். பெருமாள் முருகன் சாரோட புத்தகங்களில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு பிடித்தமான புத்தகம் என்ன, அது எதனால பிடிச்சிருச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் படித்த புத்தகங்களில் பிகினர்ஸ்க்கு எது தேவையான புத்தகம், அவசியம் அவங்க கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாசிக்கணும்னு உங்களுக்கு தோன்ற புத்தகமாக இருந்தாலும் நீங்கள் அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய புக் ஃபேர் நடந்துட்டுருக்கனால அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத நான் நம்புகிறேன். தொடர்ந்து இதே மாதிரி புத்தகங்களை பற்றின வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் இணைந்திருங்கள். அடுத்து வேறு ஒரு புத்தகத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.